பிஃபோர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா அம்மா குக் பண்ணிட்டா நம்ம ஜாலியாக சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டு அதுக்கப்புறம் அன்றைய டே வந்து அப்படியே ஓடிடும். இதே தான் டெய்லி ரொட்டீனாக இருக்கும். கிச்சன் பக்கம் வந்து போகிறது உண்டு, பட் எப்பயுமே நம்ம ட்ரை பண்ணது கிடையாது. அம்மா வந்துட்டு சின்ன சின்ன வேலை கொடுப்பாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு அவ்வளோதான், நம்ம வந்து தூங்க போயிடுவோம். இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு வேலை இருக்கும், செஞ்சுட்டு இருப்போம். ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கை அப்படியே திருப்பி போட்ட மாதிரி இருந்துச்சு. எதுக்குன்னா, எனக்கு தான் குக்கிங் வராது இல்லையா. அதுக்கப்புறம் நிறைய டிஷ் நிறைய வாட்டி வந்து வேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் போக போக நிறையவே கற்றுக்கிட்டேன். நானும் யூடியூப் பார்த்து தான் லைட்டாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கற்றுக்கிட்டேன். மெட்ராஸ் சமையல்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்கும். அந்த அக்கா பேர் ஸ்டெஃபி. ஸோ அந்த அக்காவை பார்த்து தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் செய்ய செய்ய எல்லாமே பழகிடுச்சு. பார்க்குற நீங்கள் எப்படி பிஃபோர் மேரேஜில் நல்லா குக் பண்ணுவீங்களா, இல்லை என்ன மாதிரி ஆஃப்டர் மேரேஜில் நிறையா ஃபுட் வேஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் சூப்பராக குக்கிங் பண்ணுறதை கற்றுக்கிட்டீங்களான்றது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் சாஃப்ட் இட்லி அண்ட் கொத்தமல்லி சட்னி தான். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்